அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை பாருங்கண்ணே. இந்த அம்மா பேசுகிறத கேளுங்க, அதுக்கு நம்ம விளக்கம் கொடுப்போம். சுசித்ரா, உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளில் வெள்ளி தட்டில் நீங்களும் நடிகை த்ரிஷாவும் உயர் ரக போதைப் பொருளான கொக்கைனை பயன்படுத்துறீங்கன்னு பொது வெளியில் சமூக வலைத்தளத்தில் பேசியிருந்தாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் எங்கள் தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக உள்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசுக்கிட்ட நாங்கள் புகார் கொடுத்தோம். இந்த நிமிஷம் வரைக்கும் நாட்டு மக்கள்கிட்ட அந்த போதைப் பொருள் சம்பந்தமாக ஏன் உரிய விலக்கை ஏன் ஒன்றும் கொடுக்காம இருக்கிறீங்க? அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உங்களுடைய தீவிர ரசிகை உயிர் போகும் தருணாயில ஏழை எளிய சிறுமி உதவி கேட்டா அந்த உதவி கேட்டு நீங்க உதவி பண்ண முன் வரல, அந்த குழந்தை செத்து போச்சு. இது சம்பந்தமா உங்களுடைய ரசிகர் கூட்டத்துக்கும் நாட்டு மக்களுக்கும் அந்த குடும்பத்தாருக்கு நீங்க பதில் சொல்லல. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்க பதில் சொல்லல. போதைப் பொருள் சம்பந்தமா நாட்டு மக்கள்கிட்ட உரிய விளக்கம் தரல. இது ரெண்டுத்தையும் கண்டிக்கும் வகையில நீங்க திருவள்ளூருக்கு பிரச்சாரத்துக்கு வரீங்க இல்லையா, அந்த பிரச்சாரத்தின் போது உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில எமது தமிழர் முன்னேற்றப்படை சார்பா என்னுடைய தலைமையில உங்களுக்கு கருப்பு கொடி காட்டி இந்த உருவமை எதிர்த்து உங்க பகிரங்கமான எதிர்ப்பையும் கண்டனத்தை தெரிவிப்பது காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த அம்மா என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளங்களில் இதை பூராமே திமுகவினர் பரப்பிக்கிட்டே வர்றாங்க. அதாவது பின்னணி பாடகி சுசித்ரா அவங்க ஒரு கருத்து சொன்னாங்களாம். அதே மாதிரி இந்த மாதிரி தளபதி வீட்டில் போதைப் பொருள் இருந்துச்சுன்னு சொல்லி அதை இந்த அம்மா போய் ஒரு புகார் கொடுத்துச்சான். வீரலட்சுமி தமிழர் படை முன்னேற்ற கழகம் சொல்லி இந்த அம்மா போய் ஒரு புகார் கொடுத்ததுக்கு நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் எந்தவித விளக்கமும் கொடுக்கல. ஊரில் இருக்கிற எல்லா பேரும் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அதுக்கு தளபதி ஒவ்வொரு ஆளுக்கும் விளக்கம் கொடுப்பாரா? அதாவது இந்த கருத்து சொல்லுது, அடுத்து என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு மாணவி இந்த மாதிரி தீக்குளிச்சு இறந்துட்டாங்க, அவங்க உங்களோட உதவி கேட்டிருந்தாங்க, நீங்கள் உதவியே பண்ணலை அப்படின்னு சொல்லுது. இந்த ரெண்டுக்கும் அண்ணன் திரு விஜய் அவர்கள் பதில் கொடுக்காதனால நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் தளபதி சுற்றுப்பயணம் வரும்போது நான் கருப்பு கொடி காட்டி நான் போராட்டம் பண்ண போகிறேன். உருவ பொம்மை, அதுவும் பாருங்கள், உருவ பொம்மை எரிக்க போதும், தலைவருடைய படத்தை போட்டு உருவ பொம்மை எரிக்க போகிறோம்னு தமிழர் படை கட்சியினுடைய தலைவி வீரலட்சுமி அம்மா சொல்லிட்டாங்க. ரைட், இவங்களுக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும். அதாவது அரசியலில் நாங்களும் இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்ளும் விதமாக இது போன்ற சின்னஞ்சிறிய அரசியல் கட்சிகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தலைவர் போன்ற பெரிய தலைவர்களை வம்புக்கு இழுத்து பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு பதில் பெரிய ஆளுகள் மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.